வணக்கம் டு another episode of number 38 podcast. இந்தியா மேட்சஸை வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப்புக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஃபாலோ பண்ணி கப்பே ஜெயிக்க வச்சிட்டோம். அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. சூப்பர், ஜெயிச்சிட்டோம் வெற்றிகரமா. என்ன சொல்றது, மொதல் டீம் டு வின் பேக் டு பேக் வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் டிஃபெண்ட் பண்ணிருந்தோம், which is always hard. நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஆடுறது எப்பவுமே அந்த ப்ரெஷர் இருக்கும். இந்தியாவில் ஒன்றும் சொல்லவே வேணாம். ஷேர் வால்யூம் ஆஃப் ஃபேன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஜாஸ்தி. ஸோ அதெல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ கோஹோஸ்ட் பண்ணோம் ஸ்ரீலங்காவோட, பட் நம்மளோட லெக்ஸ் எல்லாமே நம்ம இங்கே தான் ஆடணும். நம்மளோட லீக் ஸ்டேஜஸ் எல்லாமே மெஜாரிட்டிலி இங்கே தான் ஆடணும், எக்ஸப்ட் ஃபார் தட் பாகிஸ்தான் மேட்ச். அந்த விஷயத்தில் ஒரு மேஜர் விஷயம், டிஃபெண்ட் பண்ணோம், ஹோமில் ஜெயிச்சோம். அண்ட் இதனால வந்து நம்ம வி கோ அஹெட் ஆஃப் போத் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து. அவங்க 2 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து இப்போ 3வது வாட்டி வின் பண்ணிட்டோம். செம்ம. இன்னொன்று, வி broken the jinx of Ahmedabad cricket stadium, நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம். அது ஒன்று இருக்கு. பட் நீங்க அந்த பில்டப் எல்லாம் இருந்தது, நியூஸ் எல்லாம் வந்தது. போன வாட்டி 23 ஃபைனல்ல இருந்த ஹோட்டல்ல தங்கல, விசிட்டிங் ரூமோட லாக்கர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படிலாம் வந்தது. ஓரளவுக்கு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கும் கிரிக்கெட்ல, கண்டிப்பா இருக்கும். முன்னாடியே தெரியும், விக்கெட் விழுந்ததுன்னா எழுந்துக்க மாட்டாங்க, இல்ல நல்லா அடிச்சிருந்தா எழுந்துக்க மாட்டாங்க. லெஃப்ட்ல பேட் கட்டுவாங்க, இல்ல ரைட்ல பேட் கட்டுவாங்க. மைக்கேல் ஜார்டன்கே he had that favorite சாக்கோ ஷாட்டோ அதெல்லாம் இருக்கு. they try to have some kind of psychological advantage change எப்படி எடுத்துக்கிறாங்க. பட் ஃபைனல்ஸ் வந்து ஒன் சைடோட தான் இருந்தது. முன்னாடியே டேல் ஸ்டேன்லாம் கமெண்ட் வச்சிருந்தாரு, இந்த வாட்டி நியூசிலாந்து வின் பண்ணலன்னா நாங்க தாராளமா சோக்கர் ஸ்டாக வந்து நாங்க நியூசிலாந்துக்கு கொடுத்துருவோம். அது வந்து வெரி ரிச் ஆஃப் ஹிம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா தோத்ததே நியூசிலாந்து கிட்ட தான். இல்ல, பட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து matches will be close. If you looked at New Zealand, அவங்க consistently finals reach பண்ணிட்டு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எக்ஸப்ட் ஃபார் த 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல் பவுண்டரிஸ்ல வின் பண்ணது. அது அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது. பட் அதுக்கு முன்னாடி அந்த ஆஸ்திரேலியாவோட அந்த ஃபைனல் ரீச் பண்ணது, அவங்க வந்து கன்சிஸ்டன்ட்லி ஃபைனல்ஸ்ல லூஸ் பண்ணிருக்காங்க. அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அண்டர் த ரேடார்லாம் ஃப்ளை பண்ணிருக்காங்க. பட் தென் அகெயின் நியூசிலாந்து ஒரு சின்ன கண்ட்ரி, இட்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் லெவல் ஆஃப் பாப்புலேஷன்ல இருந்து தான் அவங்க பிக் பண்றாங்க. மற்ற கண்ட்ரிக்கு இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, பிளேயிங் பாப்புலேஷனும் சரி, ஏன்னா அவங்களுக்குலாம் ரக்பி தான் மெயின். அவங்க ஆல் பிளாக்ஸ் ஆர் லெஜெண்டரி. அவங்க தேர் ஃபைட்டிங் அன் அப்பில் பேட்டில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, இதுவும் சரி. ஸோ அந்த விஷயத்துல அப்ரிஷியேட் பண்ணணும். பட் அந்த லெவலுக்கு வந்தா there is an expectation obviously win பண்ணணும்ட்டு. இன்னொன்று, இவ்வளோ நாள் இவ்வளோ க்ளோஸாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் தோக்கும் போது அது கொஞ்சம் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லையோன்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் இருந்தது 2019 ஃபைனல்ல. நீஷம் இருந்தாரு, லாக்கி, மேட் ஹென்ரி அப்பதான் உள்ள வந்தார் போல இருக்கு, சாண்ட்னர் வாஸ் தேர். அவங்களுக்கெல்லாம் இந்த டபுள் டிசப்பாயின்மெண்ட். தென் அகைன் ஆஸ்திரேலியா மேட்சோட திருப்பி அகைன் நீஷம் வாஸ் தேர், ஐ பிலீவ். இல்ல, they've always been fully equipped team. மத்த எல்லாரோடயும் எனக்கு நீஷம் மேல தான் ரொம்ப பாவமா பரிதாபமா இருக்கு. ஏன்னா he was செட்டப்ல இல்ல, அதுக்கப்புறம் திருப்பி வந்தாரு அவரு. சோ சரி, மேட்ச்க்குள்ள போயிடுவோம். இப்போ வந்து இந்தியா the favorites இல்லையா கோயிங் இன்டு தி மேட்ச். Statistically yes, நீங்க அந்த பெட்டிங் brackets or whatever it is, wherever it is legal, UK, US, ஆஸ்திரேலியா, அவங்க வந்து இந்தியா வந்து 32-33% ஃபேவரட்ஸ் வச்சிருந்தாங்க. அங்கெல்லாம் எங்க மணி இன்வால்வ்டோ, அவங்களுக்கு டேட்டா மாடல்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்ஸ் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. காம்ப்ரிஹென்சிவ்லி ஃபேவரட்ஸ். அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. we played that bold brand of cricket, attacking up front. Varun had a great year. Abhishek was there, and then Abhishek வந்து Bumrah has always been there. அதுக்கப்புறம் middle order was also strong. Tilak Verma fired, Dubey fired, பாண்டியா வந்து குயிக் அடிப்பாரு. So we were individual contributions இருந்தது. Again, in spite of the fact that it was in Ahmedabad, it is our home ground. அதுவும் அந்த அட்வான்டேஜும் இருக்கு. Ahmedabad flat pitch 200 எதிர்பார்த்தோம். பிட்ச்ல கொஞ்சம் இருந்தது, டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ணாங்க. சூர்யா நல்ல கேப்டன்சி பண்ணாரு, அது சொல்லி ஆகணும். அவர் பேட்டிங் we may have questions on form. US மேட்ச் நின்று அடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி சாண்ட்னர் in the sense அவங்க டீம் திங்க் டாக்டிக்கல் அட்வான்டேஜஸ் எல்லாம் சிலதெல்லாம் மிஸ் பண்ணாங்க. அந்த bowling changes, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 ஓவர் 4 பேர் போடுவாங்க. டஃபி வந்தோடனே தான் அடி டஃபி வந்து
வந்து மெக்காங்கிக்கு பதிலா வந்தாரு. இவரு அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பாலே வந்து he came out of the crease, ஒரு பயங்கரமான ஸ்விங், அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பால் 6 போச்சு, அடுத்த பால் 4 போச்சு. டஃபியை வந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க. ஆமா, டஃபி வந்து கொஞ்சம் கோல்டா தான் வந்தாரு. அத ஃபைனல் பிரஷர் அதெல்லாம் தான் சேர்த்து வச்சு எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸஸ் இல்ல. ஜென்ரலாவே நியூசிலாந்து கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸஸ் இல்ல. நோபடி ஸ்டூட் அப் ஆன் தட் டே அண்ட் செட் அடிச்சு கொடுக்குறேன்ட்டு கொஞ்சம் டாண்டிங் டாஸ்க் தான். 250 அவன் செகண்ட் டைம் வேற 250 ஸ்கோர் பண்றோம். ஐ திங்க் ஓவர் அந்த கட்சி 4 மேட்ச் 1000 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணிருப்போம் நம்ம. அதுவும் ஒரு மினி கொலாப்ஸ் எல்லாம் வேற தாண்டிச்சு. ஒரு ஓவர்ல 3 விக்கெட் எல்லாம் போச்சு. டூபே கட்சி ஓவர்ல 24 ரன் அடிச்சு கொடுத்தது. 250 ஒரு நல்ல ஸ்கோர். ஆப்வியஸ்லி சைக்கலாஜிக்கல் பிரஷர் எல்லாம் இருந்தது. அவங்களுக்கு வந்து they had to get that out of the blocks. அது அந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியல. அந்த விஷயத்துல டாக்டிக்கல் மேட்சப்ஸ் வந்து அக்சர் 3 ஓவர் 2 ஓவர் அக்சர் 3 ஓவர் 2 ஓவர் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்சர் கன்சிஸ்டன்டா 2 ஓவர் 2 விக்கெட் எடுப்பாரு. பும்ரா வந்து as usual ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். ரச்சன் with lot of matchups were there. We did things well. நம்மளும் கொஞ்சம் கேட்ச் எல்லாம் டிராப் பண்ணோம். ஹார்திக் ஒன்னு விடுவாரு, தூபே ஒன்னு விடுவாரு. அதான் கடந்த மேட்சஸ்ல வந்து we had that luxury of defending a huge total, so that we could இந்த 2-3 மிஸ்டேக் பெருசா நமக்கு இது ஆகல. ரிசல்ட் பேட்டிங் ஃபயர் ஆச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஃபயர்ட். அண்ட் ஒன் மேன் ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்த அபிஷேக் சர்மா. அபிஷேக் வந்து ஃபைனலி ஸ்மார்ட்டா வேற ஆடினாரு. ஆக்சுவலி அண்ட் பாசிட்டிவ் இன்டென்ட்டோட தான் வந்தாரு. அவர் வந்து முன்ன கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆடினாரு. ஆஃப் ஸ்பின்னர் பரவாயில்ல, நான் கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடுறாரு. ஏன்னா விக்கெட் விழுந்தா திருப்பி பிரஷர் வரும், அதெல்லாம் வருது. ஆஃப் ஸ்பின்னர் வச்சு ஆடாதது ப்ராபப்ளி சஞ்சு இருந்தாரு, அதனால ஆஃப் ஸ்பின்னர் வந்து டிராப் பண்ணது குவெஸ்டனபிள். ஏன்னா போன மேட்ச் வந்து அவர் 2 க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறமும் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் நோயிங் நம்ம வந்து எல்லா டீம்ஸும் நம்மளோட ஓப்பனிங் ஆஃப் ஸ்பின்னர் வச்சு அவங்க பண்ணாங்க. பிலிப்ஸ் வச்சு பண்ணாங்க. பிலிப்ஸ் ஓவர் 5 ரன் தான் போச்சு. பட் மெக்காங்கி வாஸ் a ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் இல்லையா? he was a specialist, பட் அவங்க ஆல்மோஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ப்ளூ பிரிண்ட் தான் அவங்க திருப்பி ட்ரை பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பிட்ச்ல அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருந்தது. பட் நம்ம என்ன பார்த்தோம்னா அவங்களோட பிளான் ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகலன்னா they went back to slower balls, and slower balls அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. அவங்க நியூசிலாந்து கிட்ட இருக்க ஸ்கில் செட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஈடா இல்ல. சவுத் ஆப்பிரிக்காவோட ப்ளூ பிரிண்ட் வந்து அவங்க நியூசிலாந்து காப்பி பண்ணது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸ்லோவர் பால்ஸ் தான் போட்டாங்க, பட் it went for runs. ஆமா. அண்ட் டஃபி வந்து நேத்து தான் டோர்னமெண்டோட முதல் மேட்ச் ஆடினாரா இல்ல அதுக்கு முன்னாடி ஆடி இருந்தாரா தெரியல. ஏன்னா நேத்து அவர் போட்டது அப்படிதான் இருந்துச்சு. அவர் அட்ஜஸ்ட் லைன் லென்த் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல. when he went for runs he kept bowling in the same areas. I'm not sure டஃபி இதுக்கு முன்னாடி ஆடினாரா, பட் ஃபெர்குசனுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஓவர் கிழிச்சாங்க. ஃபெர்குசனையும் கிழிச்சாங்க. ஃபெர்குசன் bowlingக்கு வரும்போது நான் தமிழ் கமெண்ட்ரி தான் பார்த்தேன். எக்ஸ்பர்ட் அதாவது ஆர்ஜே பாலாஜி ரேண்டமா சொன்னாரு இவர் bowling வந்து கிழிக்க போறாங்க. நான் பார்க்கும்போதெல்லாம் இவர் அடிக்கிறாங்க, இவர் ஏன் இன்னும் டீம்ல வச்சு. சோ ஃபார் இங்கிலீஷ் கமெண்ட்ரி எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா? அவ்வளோ ஏன்னா அவங்க எல்லாம் ஃபார்மர் பிளேயர்ஸ், ஓரளவுக்கு அவங்க இன்டராக்ட் வர பண்ணணும். அவங்க கிட்ட takes the liberty to say what we think as a தமிழ் கமெண்ட்ரில அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம பசங்களோட உட்கார்ந்து பாக்குற மாதிரி ஒரு கமெண்ட்ரி வரும். அண்ட் அதுல வந்து பத்ரிநாத்தும் பாலாஜியும் சொன்னாங்க அப்படிலாம் பேசாதீங்க பாலாஜி, அவர் வந்து ஒரு நல்ல பவுலர், ஐபிஎல்ல நல்லா போட்டிருக்காருல சொல்லி. ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஃபெர்குசன் ஹஸ் ஹேட் a good year. இன்னைக்கு மேட்ச் பிரஷரா என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிளிக் ஆகல. அதான் எனக்கு தெரிஞ்சு வெரி பேட் கேப்டன்சி ஆன் சாண்ட்னர்ஸ் பார்ட் ஆர் ஸ்ட்ராட்டஜி. பிலிப்ஸ் திருப்பி இன்னொரு ஓவர் போட்டு வச்சிருக்கலாம்ன்றது ஒரு கருத்து இருந்தது. இல்ல பொதுவாவே ஒரு லைனோ ஒரு லென்த்தோ ஒர்க் ஆகலன்னா யூ சேஞ்ச் ஆங்கிள்ஸ். ஓவர்ல போடுற அரௌண்ட்ல போட சொல்லுவீங்க, இல்ல ஏதாவது மேட் ஹென்ரியை கூட கண்டினியூ பண்ணிருக்கலாம். மேட் ஹென்ரி, டஃபி அண்ட் ஃபெர்குசன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஓவர் போட்டாங்க. மேட் ஹென்ரி டெஃபினெட்லி கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஏன்னா 12 ரன் தான் வந்தது. ஆமா, ஒரு 6 நல்லா தான் போட்டாரு. சோ ஹென்ரி predominantly பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், அப் ஃப்ரண்ட் பவுலர். அவர் ஏன் லாக்கி உள்ள வந்தாரு, ஏன் டஃபி உள்ள வந்தாரு, அதெல்லாம் क्वेश्चंस இருந்தது. டெஃபினெட்லி அவங்களுக்கு என்னதான் ரிசோர்சஸ் கம்மின்னு சொன்னாலும் மேட் ஹென்ரி இஸ் a பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். அவரே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா டஃபி அடிக்க ஆரம்பிச்சு தான் ரன் ஃப்ளோ
போச்சு. அண்ட் தென் 90 அடிச்சாங்க powerplay முடியும் போது. அதான் 10 ஓவர் போது 120 கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 122 கூட அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் சாம்சன் வந்து ஹீஸ் லைக் இது என்னது 3 கன்சிஸ்டன்ட் 80+ ரன்ஸ் 80s ஃபுல் டோர்னமெண்ட் ஆடாம மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கின ஒரே பிளேயர் நினைக்கிறேன். லெசர் நம்பர் ஆஃப் மேட்சஸ் அண்ட் ஹீஸ் காட் தி நாக் அவுட்ல எவ்ரி ஏன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் குவார்டர் ஃபைனல் தானே அது வெஸ்ட் இண்டீஸ் மேட்சோட நாக் அவுட் ஸ்டேஜஸ் கன்சிஸ்டன்ட்லி டெலிவர் பண்ணாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ் செமிஸ் ஃபைனல்ஸ் சொல்லறதுக்கு இல்ல. ஃபார் தி பில்டப் தட் ஹி ஹேட் நியூசிலாந்து சீரீஸ்ல ஒரு ரன் ஸ்கோர் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு மேட்ச்ல ஆட முடியாம இருந்த போது ஆப்வியஸ்லி எக்ஸலன்ட் கம் பேக். அண்ட் தென் அபிஷேக் கிரெடிட் டு மேனேஜ்மெண்ட் அவங்க வச்சிருந்தாங்க. வருணையும் டீம் ஓட்டு மாத்தல, ஏன்னா அந்த பேச்செல்லாம் இருந்தது. அபிஷேக் வந்தோட நீட் வந்து ப்ராபப்ளி நம்ம மத்தவங்க ஓவர் காம்பன்சேட் பண்ணியிருந்தாங்க. அது சூர்யா இன்டர்வியூலாம் பேசியிருக்காரு. வருணோட வி டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வருண். லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. மத்தவங்க தான் தேவர் பிக்கிங் அப் தி ஸ்லாக்னு சொல்லலாம். இன் தட் வே ஹர்ஷ்தீப் அண்ட் அக்சர் ஆர் வெரி வெரி அண்டர் அப்ரிஷியேட்டட். ஏன்னா அவங்கள அவ்வளோ ரன்ஸ் போல. பட் யா வருணுக்கு பதிலாக குல்தீப் ஆடுவாரெல்லாம் பேச்சு இருந்தது. அபிஷேக் வந்து அந்த அந்த ஃபேக்டர் இருந்தது. பவர் பிளே அடிக்க போறாரு, அவுட் ஆனா மத்தவங்க காம்பன்சேட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு இது. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் ஆடினாரு. அவருக்கு வைட் ஆஃப் தான் போட்டாங்க, திருப்பியும் டீப் பாயிண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர் வச்சு தான் போட்டாங்க. பட் ஹி வாஸ் ஓகே வித் நான் லெக் சைடு அடிக்கிறேன்பா, எனக்கு கனெக்ட் ஆகலாம் பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அவர் கிளீனா கனெக்ட் பண்ண மாதிரி தெரியல, மிடில் பண்ண மாதிரி தெரியல. பட் ரன்ஸ் வந்தது. 18 ball 50, fastest 50 in this World Cup. In state knockoutல definitely it matters. என்னதான் பெத்தல் 19 ball 50 அடிச்சாலும் ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட். ஒரு பால் தான், பட் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன அவர் ஃபார்ம்லயே இல்ல, டீம்ல இருப்பாரா இல்லையான்னு பேசியிருந்த போது டெலிவர்ட். இது எவ்ரி ஒன்ஸ் ஹாப்பி அபவுட் சஞ்சு சாம்சன் பிகாஸ் ஐ திங்க் வைக்கேரியஸ்லி தேர் லிவிங் த்ரூ ஹிம் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பர்பிள் பேட்ச் அண்டர்கோ பண்ணுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மனுஷன் ஒருத்தன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறா. இட்ஸ் இஸ் டைம் டு ஷைன் நவ் அப்படின்னு வந்து எவ்ரி ஒன் இஸ் கிவிங் ஹிம் தட் ஸ்பேஸ் அண்ட் அந்த அப்ரிசியேஷன். உங்களுக்கு சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அவுட். கரண்ட் டெஸ்ட்டுக்கெல்லாம் கரண்ட் ஆயிருக்கு அந்த இது இருந்தது. ஏன் அவரை எப்போ டெபியூ பண்ணாரு, அந்த 300 அப்புறம் 200க்கு அப்புறம் ஆளை காணும். என்ன ரீசன் தெரியாது. பட் இந்தியாவில் ரெப்ரசென்ட் பண்றோம்னா உங்களுக்கு டைமிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அந்த உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின், சேவாக், கங்குலி, டிராவிட், விவிஎஸ் இருக்கும்போது மிடில் ஆர்டர்ல எவ்வளவு பேர் அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் சான்ஸே கிடையாது. they had no chance to be selected. அதே மாதிரி கருண் நாயருக்கும் அந்த விஷயமான்னு தெரியல. பட் அவருக்கு கொடுத்த சான்ஸ் அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. அதான் இது வந்து நெயில் இந்த காஃபினா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட் சாம்சனுக்கு. இஃப் ஹி ஹேடன்ட் ஏன்னா நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் உள்ள வெளில உட்கார வச்சிருக்கோம். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க சொல்லலாம் கில்ல டிராப் பண்றோம்ட்டு. பட் ஜெய்ஸ்வால் இஸ் லைக் ஃபார் லைக் லெஃப்ட் ஹேண்டர் வேற, திருப்பி பட் எடுத்தா திருப்பி இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர், அந்த ஒரு கன்சிடரேஷன் மட்டும் தான். பட் ஜெய்ஸ்வால் வில் வாக் இன்டு மோஸ்ட் சைட்ஸ். ஆமா, ஐ திங்க் வருண் சக்கரவர்த்தி ஷுட் புல் ஹிஸ் சாக்ஸ் அப். ஏன்னா வந்து அந்த லென்த் அவரு மாத்திர மாதிரி நேத்து கொஞ்சம் விக்கெட் போட்டாருன்னு நினைக்கிறேன். போட்டாரு, பிட்ச் கொஞ்சம் ஃபிளாட் தான், அது சொல்லி ஆகணும். சாண்டனர் ஸ்டில் ஹேட் ஆக்சுவலி ஹேட் 6.3 எக்கானமியோ இருந்தது. பும்ராவோட கம்மியா இருந்தது. பும்ராவே 6.6 தான் இருந்தது. நேற்று தான் கொஞ்சம் சாண்டனர் ஜாஸ்தி போனாரு. பட் மற்ற ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க. வருணையும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர்லாம் இருக்குல்ல. ஒரு மினி பிரேக் இருக்கு ஐபிஎல்க்கு அப்புறம் பார்ப்போம். ஏன்னா ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவர் எல்லாருமே அதான் சொல்றாங்க, அவர் ஏன் அவ்வளோ ஷார்ட்டா போடுறாரு, அரைக்குழின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நமக்கும் அது தெரியுது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது வந்து கொஞ்சம் லெங்த் ஷார்டன் பண்ணிடுறாரு. அவருக்கு அந்த அவரோட ஆக்ஷனுக்கு அதுதான் கொஞ்சம் டிசீவிங்கா இருக்குன்னு நினைக்கிறாரா, இல்ல கொஞ்சம் ஒரு ஷார்ட் பிரேக் கிடைக்குது இல்லையா, மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு இல்ல உங்களுக்கு, ஐபிஎல் ஆடுற வரைக்கும் டைம் இருக்கு. ஒரு பிளசன்ட் மெமரிஸ் தானே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ பிலீவ் அவருக்கு கப். சோ மேபி ஒரு ரீசெட்டுக்கு அப்புறம் எப்படி வராருன்னு பாப்போம். எண்ணி பார்த்தா 4 மேட்ச் தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. அது நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல வந்தது. அதான் சாம்சன் எப்படி நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல 4 மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணாரோ, இவரு குரூஷியல் மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் ஷேக்கியா இருந்து. நேத்து பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அகைன் இவங்களுக்கு போலர்ஸ்க்கு எல்லாருக்குமே குஷன் இருந்ததுனால பேட்டிங் ஃபயர் ஆச்சு. ஒரு 180 170 கேம்ஸ் இருந்தா டெஃபினெட்லி would have come under pressure. Okay, இந்தியா பத்தி இஷான் played well. அத நான் சொல்லி ஆவணும். அவரும் ஒரு 50 அடிக்கிறாரு. இஷான் ஆடுறாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் is a golden duck.
வராரு, கொடுக்கிறார், போறார். பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி கேப்டன்சி பண்ணதுனால தப்பிச்சாரு அப்படின்னு விட்டுறான். அப்புறம் ஒரு மினி ஸ்டேஜ் ஹார்திக் ரொம்ப குவிக்கா ரொம்ப ஹார்டா அடிக்க ட்ரை பண்றாரு, சரியா கனெக்ட் ஆகல. திலக்கும் ஒரு மினி கொலாப்ஸ்னே சொல்லலாம். அந்த ஜிமினேஷம் ஓவர்ல 3 விக்கெட் விழும், அதுல 2 வந்து ஃபுல் டாஸ் ஆச்சு கையில கொடுப்போம். பரவாயில்ல, அவங்களும் ரெசிப்ரோகேட் பண்ணாங்க, அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல 3 ஓவர் நம்ம பவுண்டரியா வரல 15th ஓவருக்கு அப்புறம் என் தலைவன் ஆறுச்சாமி வந்துதான் அதுல லாஸ்ட் ஓவர் 24 ரன், 6 4 6 அந்த மாதிரி ஏதோ சிங்கிள் வேற டினை பண்ணுவாரு திலக்குக்கு. 5வது பால் பின்ன நின்னுட்டு இருக்காரு. பாஸ்கெட் பால் NBA எல்லாம் இருக்கு, யூ ஹேவ் ஹாட் ஹேண்ட்ஸ். நீங்க ஷூட் பண்ணி போயிருந்ததுன்னா உங்களுக்கு தான் திருப்பி ஃபீட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல அதே மாதிரி லாஸ்ட் பாலும் 4 அடிச்சாரு. ஏன்னா ஒரு 270 வரைக்கும் எல்லாம் பேசியிருந்தோம். அந்த ஒரு 3 ஓவர் ரன் பவுண்டரியா வராத போது 250 வருமானு யோசிச்சிருந்தோம். வரும் ஆட்சி கொடுத்தா. He's been very clutch in the finals. இதுவா இருக்கட்டும், ஐபிஎல் சிஎஸ்கே ஃபைனலா இருக்கட்டும், லாஸ்ட் இயர் ஃபைனலா இருக்கட்டும், சாம்பியன்ஷிப் சிட்டி ஆடலன்னு நினைக்கிறேன் ஒரு, பட் ஏஷியா கப் ஃபைனலா இருக்கட்டும், he's been very final matches, high pressure matches, consistent perform பண்ணிட்டு வராரு. So நல்ல good for CSK. ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், 2 பேருமே ஃபயரிங். அதே நீங்க சொன்ன அந்த ஹாட் ஹேண்ட்ஸோடயே இன்னும் ஒரு அப்படியே இன்னொரு 2-3 மாசம் அவரு வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். சோ bowling பும்ரா ஆப்வியஸ்லி. ஆமா, you know that term இல்ல, you know that saying, மத்த டீம்க்கெல்லாம் 20 ஓவர்ல ரன் அடிக்கணும், இந்தியாவோட ஆடினா 16 ஓவர்ல ரன் அடிக்கணும், ஏன்னா 4 ஓவர் பும்ரா போடுவாரு. இதுக்கு இணங்க அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. he's been consistent throughout the years. You seen the stats. போன வேர்ல்ட் கப்ல ஒரு 6 தான் அடிச்சாங்க அவரு, இந்த வேர்ல்ட் கப்லயும் ஒரு 6 தான் அடிச்சாங்க. அது USA மேட்ச்ல வச்சிருக்காங்க. அதான் பும்ரா வந்தா அது உங்களுக்கு சும்மா ஏதாவது ஒரு ஷாட் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. தவிர போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் ப்ரூக் அவுட், ஸ்லோவர் பால், பேஸ் ஆன் எதிர்பார்க்கறாங்க, they have to go, மார்க்கி பவுலர் அடிச்சா டேக் டவுன் பண்ணா சைக்காலஜிக்கல் பூஸ்ட் இருக்கும். ஆப்வியஸ்லி ப்ரூக்கும் நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தார். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டி ரச்சின் ரவீந்திராக்கு ஸ்லோவர் பால், he gets caught out, brilliant catch. இஷான் ஒரு 3 கேட்ச் பிடிப்பாரு. இஷான் has been in great form catching. Okay, so அதெல்லாம் இருந்தது. அக்சர் bowling was fantastic. அக்சர் ஆல்சோ வந்து ஜட்டு லெவலுக்கு அந்த ஆரா கிரியேட் ஆகலனாலும் இஸ் தேர் அண்ட் தேர் அபவுட்ஸ்ல இருக்காரு. ஒரு 2-3 கிளட்ச் அக்சர் எல்லாம் கொஞ்சம் அண்டர் அப்ரிஷியேட்டட் தாமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஹர்ஷ்தீப்பும் ஹார்திக்கும் போடுவாங்க, தென் 3rd ஓவர் அக்சர் கம்ஸ் அண்ட் அக்சர் பிக்ஸ் அப் த விக்கெட். அதுதான் டூபே கேட்ச் டிராப் பண்ணாரு, லைட்ஸ்ல விட்டாரா என்னன்னு தெரியல, ஒரு கையில பட்டா மாதிரியே இல்ல, பட் அப்புறம் ட்ரீட்மெண்ட் போச்சுன்னாருங்க. ஸோ யூனோ அவ்வளோ காஸ்ட்லி இல்லை, 9 ரன் நம்ம அப்போ ஃபினாலனா இன்னும் தூக்கி போட்டுச்சு, பட் அவ்வளோ காஸ்ட்லி இல்ல. அக்சர் அந்த ஒரு விக்கெட், தென் பும்ரா கம்ஸ் இன், அடுத்தது நெக்ஸ்ட் ஓவரும் ஒரு விக்கெட் விழுது அவருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்லி ஒரு 3 ஓவர் 3 விக்கெட் விழுது. ஸோ அந்த டைம்ல தான் கேப்டன்சி சேஞ்ச் அப்ரிஷியேட் பண்ணணும் நமக்கு. அக்சர் 3rd ஓவர் போட்டது was a very very good move. அவங்க 2 பேரும் கன்சிஸ்டன்ட்டா 2 ஓவர் போடுவாங்க. அப்படியே பவர் பிளே முடிஞ்சிருது, பிரஷர் இஸ் தேர் and they lost around 3 wickets 4 wickets. யா அதான் அதுக்கப்புறம் மேட்ச் இல்ல எதுவும். 3 ஆமா, அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல உயிர் இல்ல அப்படினா. ஸோ நம்ம போலிங் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு மேலே நம்ம பெருசாக பேச விரும்பல, எக்ஸப்ட் ஃபார் த ஃபேக்ட் தட் எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல தான் இருந்தாங்க போலிங் எக்கானமி, வருணை தவிர. அதான் வருணை வந்து அது என்ன அவரு சரி அவரை பத்தி நிறைய பேசிட்டோம், அதுக்கு மேல பேச தேவையில்ல. மெயினான ஆளுக்கு வரும். கௌதம் கம்பீர் நேற்று சிரிச்சிட்டாரு போல இருக்கு. தோனி வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு, கொஞ்சம் சிரிச்சா அழகா இருக்கீங்க சிரிங்கன்ற மாதிரி ஏதோ ஹிந்தியில போட்டிருக்கா. அப்படி தோனி வந்து போஸ்ட் போடுற அளவுக்கு ஆமா, அவரு சோசியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கிறது கஷ்டம். அவரோட வேலை தப்பிச்சுதா? யா டெஃபினெட்லி வி வேர் ஃபேவரட்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணோம். சில போல்ட் கால்ஸ்லாம் எடுத்தாங்க. டிராப்பிங் கில் ஈஸி கிடையாது, வைஸ் கேப்டன் ஆஃப் தி டீம். வி கேன் டாக் அபவுட் அவர் எடுத்துன்னு வந்ததே ஏன்ற ஒரு கேள்வி கேட்கலாம், பட் அவ்வளோ பேடா பர்ஃபார்ம் பண்ணல அவர். பட் ஒரு போல்ட் கால் தான். இஸ் யுவர் டெஸ்ட் டீம் கேப்டன், ODI 3 ஃபார்மேட் பிளேயர், பட் எங்களுக்கு எதிர்பார்த்த பவர் பிளேல ஃபயர் பவர் இல்லைன்ட்டு அவங்கள டிராப் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஒரு போல்ட் மூவ் தான் அவருக்கும் சரி, அகர்கருக்கும் சரி. பேக் வர பண்ணாங்க, அண்டர் ப்ரெஷர்
அபிஷேக்கும் சரி வருணையும் சரி டீம்ஸ் எதுவுமே நீங்க சொன்ன மாதிரி மாத்தல. ஸோ இட் இஸ் வெரி தோனி பிளே புக் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் குட் தட் இவர் வந்து அவசரப்பட்டு எதுவும் சரி அவன் பண்ணல மாற்று அவனை மாற்று ஜகுல்லாம் பண்ணல. இட் வாஸ் த சேம் டீம் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தி tournament. We have to congratulate Indian team for a job well done. But ஒரு சில human aspects இருக்கு. There is a human toll. News வெளியில வந்தது that இஷான் கிஷனோட cousin and brother-in-law ஆக்சிடென்ட் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்ட்டு. ஸோ அவர் அங்க போவாரா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் எப்போ மேட்ச் முன்னாடியே ஓகே. அதனால தான் அவரோட பேரண்ட்ஸ் யாரும் அங்க வரல. I believe ஒரு 50 அடிச்சுட்டு he pointed the bat to the heavens. அது ரிங்கு was ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் he was emotionally drained. கொஞ்சம் ஏன்னா this is the cost. அவங்க வேலை பண்ணாங்க முடிச்சாங்க. பட் there is a pressure and there is a more relatable aspect of it is இவர் ஸ்கையோட வைஃப் எல்லாம் பேசியிருந்தாங்க. அவர் மேட்ச் முன்னாடி தூங்கல 2 மணி 3 மணி வரைக்கும் he was out and about. அபிஷேக் கிட்ட பேசினாரா வருண் கிட்ட பேசியிருந்தாரா என்னன்னு தெரியல, ஜெனரலா பேசியிருந்தாரா. பட் இதெல்லாம் எங்க வேலை தான், ஓரளவுக்கு நாங்க தான் அவங்களை தூங்க வைக்கணும். இல்லைன்னா நாளைக்கு ஃபுல்லா அவங்க they would be drained or they will not sleep properly. There is a reason Virat Kohli is in London. ஒரு நார்மல்சி சீக் பண்ணிட்டு போறாரு. அது வெல் பிளேட். பட் we have to appreciate that aspect also and the toll that it takes. Things that come with pressure or either of being a celebrity cricketer. And one thing was also nice. First ரோஹிட்டும் எம்எஸ் வந்து வச்சாங்க. அப்புறம் இதுல 3 பேருமே போட்டோஸ்ல கபிலும் இருந்தாரு அங்க. கபில், ரோஹித் and தோனி. So இது என்ன BCCI made it a point that these people travel or watch அது என்னன்னு தெரியல. women's world cup இவரெல்லாம் இருந்தாருங்களே. ரோஹித் was there. VVS was there. But is it தெரியல. ஏன்னா தோனி வந்து மும்பை செமிஃபைனல்ஸ் இருந்தாரா. திரும்ப he came back to Chennai. He practiced for a day or two ன்னு நினைக்கிறேன். நெட்ஸ்லாம் பேட்டிங் ஆடினாரு. திருப்பி கிளம்பி இஸ் கான் டு அஹமதாபாத். இது ஹோம்ல நடக்குது. அவருக்கு டிக்கெட் கிடைக்காம யாருக்கும் போகுது வரம்பா ரைட் வாங்க வாங்க. I mean it is ஒரு அளவுக்கு அந்த ஷேரிங். சஞ்சு எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. You seen the interview where Sanju says சச்சின் எல்லாம் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு. He was in touch with me. இவரு ரோஹித் வந்து தட்டி கொடுப்பாரு சஞ்சு. இட்ஸ் a long tournament ஸ்டார்டிங் போது எடுத்தோன்னே. ஆமா. So இதெல்லாம் behind the scenes support இருக்கு. Okay, they understand each other as fellow players and people who have been there and done that. Okay, so நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம். நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ரெண்டாவது வேர்ல்ட் கப், I mean T20 World Cup back to back. So we are defending, we are the most powerful cricketing nation in the world அப்படினு சொல்லலாம். Even though there are only white ball nation playing team. சரி, so அடுத்து வந்து நாங்க பாத்தீங்கன்னா இதே இன்னும் கொஞ்சம் நல்லா பரவலா ஐபிஎலுக்கு பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஐ திங்க் வில் பி ஃபாலோயிங் அப் வித் ஆல் சிஎஸ்கே மேட்சஸ் ஹோப்ஃபுல்லி. லெட்ஸ் சி. மார்ச் 28 ஐபிஎல் ஆரம்பிக்குது. அப்பயும் வந்து ப்ரிவ்யூ ரிவ்யூ எல்லா வியூவும் பண்ணலான்னு இருக்கும். நன்றி, வணக்கம். பார்ப்போம்.